இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ண போறோம். சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு வேண்டாத போர்ஷன்ல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காயும் பூச்சி இல்லாம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதே தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். நீங்க நீள நீளமா வேணும்னாலும் கூட வெட்டிக்கலாம். இப்ப நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு காய எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு நல்ல அடிக்கனமான வானலி எடுத்துட்டு ஒரு 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா காய சேர்த்துருங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. சிம்ல வச்சு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அடிகனமான வானலின்றதுனால நான் நடுவில் எடுத்து ஓபன் பண்ணி மிக்ஸ் எல்லாம் பண்ணி விடல. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குற காய் வெந்திருக்கு, தண்ணியும் நல்லா வத்தி இருக்கு. இப்போ அப்படியே ஓபன்லயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா வத்திரும். தேங்காய் துருவல் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் ட்ரை பண்ணுங்க.